இன்றைக்கி நம்ம மத்தி மீன் வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வித்தியாசமாக பண்ணலாம், ஸ்பைசியாக பண்ணலாம். பாருங்கள், இதுதான் அந்த மத்தி மீன். இப்போ நம்ம இதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா இருதயத்துக்கு தேவையான ஒமேகா 3ங்கிற விட்டமின் இருக்குது. இதை வறுத்து சாப்பிட்றத விட குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல பலன் கிடைக்கும். நம்மளோட அடுத்த வீடியோவில் இதை எப்படி செம்மையாக ஈஸியாக டேஸ்டியாக குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா செதில்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி சென்டரில் கீறி விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் மசாலா தடவும் போது நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இதை கழுவுறதுக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி தேவையே இல்லை, ஈஸியான மெத்தடை நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் அதையும் நீங்கள் பார்க்கலாம். பாருங்க, மசாலா ரெடி பண்ண போகிறோம். முதல்ல மிளகாத்தப்பொடி எடுத்துக்கிடுவோம், ரெட் சில்லி பவுடரு, அது ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். இது நமக்கு மீன் எவ்வளவு இருக்கோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தல் பொடி எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் கொஞ்சமாக ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் பாருங்க. அப்புறம் மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு. பாருங்க, இது சேர்த்தா நல்லா இருக்கும், ரொம்ப நல்லதும் கூட. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு கொண்டு வரேன்னு. தண்ணி கொஞ்சமாக தொளிச்சுக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது கைக்கு போடுற மருதாணி இருக்கு இல்லையா, பெண்கள் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு. இதில் தண்ணி அதிகமாகிடக்கூடாது, அப்புறம் எண்ணெய் அதிகமாக குடிக்கும், ரொம்ப தெரிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. இந்த அளவுக்கு ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மசாலாவை தேவையான அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி எல்லா மீன்லையும் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்க, மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஒரு 15லிருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் உப்பு எல்லாம் உரப்பு எல்லாமே நல்லா பிடிச்சி சொனப்பாக ரெடியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. பாருங்க, தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 8லிருந்து 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் பொரிச்சாதான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இரும்பு கல்லில் ஃப்ரை பேன்லலாம் டேஸ்ட் வராது. தோசைக்கல்லில் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாயிருச்சு. லைட்டாக 2 துளி தண்ணியை விட்டு பார்த்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொரு மீனாக இறக்கி விட வேண்டியதுதான். மீனை போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும், இல்லாட்டி எண்ணெய் தெரிச்சிரும், மேலே தெரிச்சிரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். பாருங்க, எவ்வளோ மீன் அதில் போட முடியுமோ அவ்வளோ மீன் அதில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, நம்மகிட்ட இருக்கிற மீன் ஃபுல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுட்டோம். பாருங்க, எல்லா மீனையுமே குறைஞ்சது 2லிருந்து 3 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுறணும், இல்லை அப்படின்னா கரிஞ்சிடும். பாருங்க, ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிருச்சு, வறுபட்டுருச்சு. நம்ம அடுத்த சைடு இப்போ திருப்பி போட்டிருக்கிறோம். இதையும் 2லிருந்து 3 நிமிஷம் வரைக்கும் போட்டு அந்த ஸ்மெல்லு வரும், அழகான வாசனை வரும், அதோட நம்ம எடுத்துடலாம், இல்லைன்னா கரிஞ்சிடும். பாருங்க, அருமையாக பொரிஞ்சிருக்கு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், மெதுவாக ஒவ்வொன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் ஃபுல்லாக அந்த டிஷ்யூ பேப்பரில் இஞ்சிரும். எடுத்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், முறுவலாக இருக்கும். பாருங்கள், செம்மையாக வறுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோவை பொறுமையோட வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.